டெக்னாலஜின்னு ஒன்று வந்தாலே மனுஷங்க பயப்படத்தான் செய்வாங்க. இப்படித்தான் முதல்ல ட்ரெயினை பார்த்துட்டு எல்லாரும் பேயின்ட்டு ஓடிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, கரண்ட்டை பார்த்துட்டு இது சூனியம் அப்படின்ட்டு ஓடிட்டாங்க. வரலாறுல நம்ம மக்கள் எந்த ஒரு புது கண்டுபிடிப்பு வந்தாலும் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க நீங்களே பாருங்க. முதல்ல ட்ரெயின் நம்ம நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது எல்லாரும் அது ஒரு பேய் அப்படின்னு சொல்லி பயந்து ஓடி இருக்காங்க. கரண்ட்டை பார்த்து அது சூன்யம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதே ட்ரெயினையும் கரண்ட்டையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு நம்ம பொருளாதார வளர்ச்சியை மிகப்பெரிய லெவல்ல கொண்டு போயிருக்கு. இப்போ அதே மாதிரி ஒரு பயம் தான் நமக்கு இப்போ சூழ்ந்துட்டு இருக்கு. அது என்னன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா ஏஐ வந்ததுனால மிகப்பெரிய கம்பெனிஸான அமேசான், ஆரக்கிள் இந்த கம்பெனிஸ்ல இருந்து 30,000 பேரை லே ஆஃப் பண்ணியிருக்கிறதாவும் சொல்றாங்க. ஸோ பீப்புளுக்கு என்ன ஆகுதுன்னா, நாளை பின்ன ஜாப்ஸே இருக்காது, நம்மளோட ஃபியூச்சர் என்ன ஆகும், நம்ம குழந்தைங்களோட ஜாப்ஸ் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பெரிய ஃபியர் ஃபேக்டர் இருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம எல்லாருமே ஒரு பெரிய உண்மையை பார்க்க மறுக்கிறோம். அது என்ன அப்படின்னா, டெக்னாலஜி வந்ததுனால நம்மளோட ஜாப்ஸ் போகலைங்க. டெக்னாலஜி வந்து நம்ம ஜாப்ஸோட நேச்சரை எவால்வ் பண்ணியிருக்கு. ஏஐ வந்து நம்மளோட ஜாப்ஸ் எடுத்ததா நம்ம யோசிக்கிறோம். ஆக்சுவலி ஏஐ வந்த பிறகு நம்மளோட ஜாப்ஸ் எப்படி மாறப்போகுது அப்படின்னா, நீங்க ஒரு ஃப்ரீலான்சராவோ, ஒரு சோலோப்ரெனியூராவோ, இல்லை ஒரு பெரிய ஆண்டர்பிரெனியூரா ஆகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏஐங்கிறது ஒரு ஃபியர் ஃபேக்டர் கிடையாது. ஏஐங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான டூல். நம்மளோட எக்கனாமிக் லைஃபையே மாற்றக்கூடிய அளவுக்கு அதுகிட்ட பவர் இருக்கு. அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாங்கிறத பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். நான் ரோஹினி, கார்ப்பரேட் லாயர். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் புதுசா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும், ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்க்கும் அவங்க பிசினஸை டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஏஐ நிறைய பேருக்கு அவங்க மொபைல்லயே வந்துருச்சு. ஆனா நம்ம அதை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம் நீங்களே பாருங்க. இந்த மாதிரி தாங்க நம்ம எல்லாருமே யூடியூப்ல வரக்கூடிய ஃபேக் ஏஐ வீடியோஸை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதே ஏஐயை யூஸ் பண்ணி ஒரு ஒரிஜினல் பிஸ்னஸ் ஐடியாவை நீங்கள் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்லோவாக உங்களோட ஜாப் அன்சர்டனாக இருக்குது அப்படின்ற ஃபியர் இருக்கும்போது அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அதே ஏஐயை யூஸ் பண்ணி ஒரு ஐடியாவை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கலாம். அந்த பிடிச்ச விஷயத்தை பற்றி நீங்கள் உங்களோட ChatGPT-ல இந்த விஷயம் எனக்கு பண்ணுறதுக்கு பிடிக்கும், இதுக்கான ஸ்கில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இந்த சிட்டியில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன், இந்த மாதிரி பிஸ்னஸ் இங்கே நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ChatGPT-யே உங்களுக்கு ஒரு பல விதமான ஐடியாஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுலேருந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் பயங்கரமாக க்ரோ ஆகும். ஸோ ஏஐயை யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணி என்ன பிஸ்னஸ் ஐடியா கேதர் பண்ணலாங்கிறத இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெண்டாவது, நம்ம இந்த ஏஐயை யூஸ் பண்ணி கட் காப்பி கேம் எப்படி பண்ணிட்டு இருக்கோங்கிறத நீங்களே பாருங்க. நீ குரூப்ல போடக்கூடிய அந்த டெக்ஸ்ட் எல்லாம் பாக்குறப்ப பயங்கரமா இருக்கு. இங்கிலீஷ் புலமையா அனுப்புவீங்க. நான் எங்க பேசிட்டு இருக்கேன்? அது ChatGPT-ல ChatGPT-ல வந்து இந்த இதுக்கு என்ன ரிப்ளைன்னு போட்டா அது ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3 கொடுக்கும். அதுல ஒரு ஆப்ஷன் 2 போட்டுருவேன். இப்படிதான் ஒரு தடவை தெரியாம ஆப்ஷன்ங்கிறதையும் சேர்த்து போட்டேன். நான் அதை மறக்க நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அப்ப ChatGPT வச்சு தான் ஓட்டிக்கிறியா? ஆமா, நான் மட்டும் கிடையாது, பல பேர் வாழ்க்கை அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாரும் கட் காப்பி பேஸ்ட் மெசேஜஸை ஏஐயை யூஸ் பண்ணி சென்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளோட ஐடென்டிட்டியே நம்ம இழந்துருவோம். யூஸ்வலா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐங்கிறது நம்மளோட பாஸ் இல்லை, அது ஒரு டூல். நம்ம தான் அதை பயன்படுத்தணுமே தவிர்த்து நம்மளோட ஐடென்டிட்டியை அதுக்கிட்ட கொடுத்துடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, இல்லை ஒரு கிளவுட் கிச்சன் பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, இல்லை ஏதாவது ஆன்லைன் பேஸ்டு சர்வீஸ் பிஸ்னஸ் ஐடியா இருக்குது அப்படின்னா அதுக்கான பிஸ்னஸ் பிளான்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் ஏஐ கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அந்த ஏஐயே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை பிளைண்டாக நீங்கள் நம்பாமல் அதில் ஆல்ட்ரேஷன் கேட்டு உங்களோட கிரியேட்டிவிட்டியை நீங்கள் ஃபீட் பண்ணணும். இதுக்கான ஒரு டூல் தான் நோஷன் ஏஐ. நோஷன் ஏஐ டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அந்த ஐடியாவை இந்த மாதிரி ஒரு பிளான்ல எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட பிளான் அண்ட் ஐடியாஸை எடுத்துக்கிட்டு அது ஒரு ப்ராப்பரான நீங்க மிஸ்டேக் பண்ணாம பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் பிளானை ரீடிராஃப்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இனிமேட்டு கட் காப்பி பேஸ்ட் கேம் விளையாடாம உங்களோட ஃபியூச்சருக்கான பிசினஸ் பிளானை ரெடி பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நன்றிடா. எனக்கும் உன்னோட பேசு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி தாங்க ஏஐ நிறைய பேர் தேவையில்லாததுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் கஸ்டமர் அண்ட் ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி பேசி அவங்கக்கிட்ட உங்கள் ப்ராடக்ட்டை எப்படி பிச் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கமர்ஷியலாக அது உங்களுக்கு தான் பெனிஃபிட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமரை ரீச் பண்ணுறதுக்கான பவர்ஃபுல்லான டூல்ஸில்
கேன்வாங்கிற ஒரு டூல்ஸை யூஸ் பண்றாங்க. அதுலயே இன்னைக்கு ஏஐ வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மெட்டா ஆட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ்லயே நீங்க ஏஐயை யூஸ் பண்ணி சீக்கிரமாவே உங்களோட ப்ராடக்ட்ஸை உங்களோட கஸ்டமர் கிட்ட ரீச் பண்ண வைக்க முடியும். முன்னாடிலாம் நீங்க ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் 1 மாசத்துல இருந்து 3 மாசம் வரைக்கும் டைம் எடுக்குங்க. ஆனா இன்னைக்கு ஏஐ வந்ததுனால நீங்க 1 மாசத்துல பண்ணக்கூடிய அத்தனை வேலைகளையுமே 1 week to 10 days குள்ளர ஏஐ பேஸ்டு டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா உங்களோட பிசினஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்றது மட்டும் முக்கியம் இல்லைங்க, அந்த பிசினஸ்க்கு தேவைப்படுற எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்ஸை கட்டாயமா பண்ணி ஆகணும். ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் என்னென்ன லைசன்ஸ் அப்ளிகபிள் ஆகுங்கிறத பற்றி நாங்கள் ஒரு ஃப்ரீ பிடிஎஃபை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த கூகுள் ஃபார்மை சப்மிட் பண்ணி ஃப்ரீயாக அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏஐ நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்கறத விட ஏஐயை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறதுல தான் ஆன்சரே இருக்குது. ஒருத்தர் ஏஐ வச்சு நிறைய டைம் வேஸ்ட்டும் பண்ணலாம், அதே சமயத்தில் ஒருத்தர் பிஸ்னஸையும் பில்ட் பண்ணலாம். எல்லாரும் ட்ரெயின் வந்தப்போ பயந்தோம், ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெயின் ஓடிட்டு தான் இருக்கு. அதில் ஏறினவங்க எல்லாருமே முன்னேறிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஏஐ வந்திருக்கு, அதை பார்த்து நீங்கள் பயப்பட போறீங்களா இல்லை அதை யூஸ் பண்ணி நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் ஆக போறீங்களாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு. நீங்கள் கரண்டாக ஏஐயை என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நான் ரோஹினி, உங்க கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.